செடி வளர்க்குறோம். அதுக்கு என்னென்ன உரம்? தக்காளி, அது தக்காளி தோல், அப்புறம் அரிசி கழுவி போடுவோம்ல, அப்புறம் அந்த தண்ணி, அப்புறம் உரம் போடுவேன். இயற்கை உரம் அப்படின்னா என்ன செய்வீங்க? நல்ல பழம் கழுவி போடுவோம்ல, தழுக்கு தண்ணி, அதான் செடிக்கு ஊத்திடுறது. இந்த பழங்களெல்லாம் கழுவும் போது அந்த தண்ணி கொண்டு செடிக்கு ஊற்றுவேன். அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுவேன். நீ முட்டை சாடும் போது எல்லோ வந்து கரைச்சி ஊற்ற மாட்டேன். எல்லோட கரைச்சி ஊற்ற மாட்டேன். தோல் அப்புறம் வெங்காயம் சருகு அதையும் ஊற்றுவேன். அப்புறம் கேரட்டோட வெங்காயம், கேரட்டோட தோல், கீரை கிளி போடுவாங்க, அதையும் போட்டுருவேன். அதெல்லாம் நீ எப்படி ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா அழுகித்தானே போகும். மக்க வைக்க மாட்டேன். காஞ்சி போயிருக்கும்ல வேஸ்ட், அதெல்லாம் தூக்கி அதில் போட்டுருவேன். அப்புறம் அதை நான் அப்படியே செடி மேலே ஓட்டுறியா? செடி மேலே ஓட்டினா அழுகித்தானே போகும். நம்ம வந்து காய்கறியில வந்து நேரடியா போடணும் அப்படின்னா அது தோண்டி அதுக்குள்ளதான் இல்ல, தோண்டினா இந்த தண்டுக்கு பக்கத்துல போடக்கூடாது, புரியுதா? அது கொஞ்சம் தூரம் இங்க அவுட்ல வந்துடணும். பத்தி எங்க மாத்திரை கூட நான் பதிச்சுக்கிறேன், தெரியுதா? ஆமா, எக்ஸ்பைரியான மாத்திரையெல்லாம் நம்ம வந்து 1-2, அதாவது 15 நாளைக்கு ஒரு தடவை 1-2 போட்டா போதும். நிறைய எல்லாம் போடக்கூடாது, புரியுதா? அதான் இன்னும் கூட உள்ள நான் சொல்லி வச்சிருக்கேன். இப்படி கிளறி விட்டுட்டு, புரியுதா? இப்படி கிளறி விட்டு இப்படி பண்ணணும், சரியா? இப்படி பண்ணிட்டு இப்போ இந்த இலையெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம கிள்ளி போடுறோம். இப்படி இங்கே போடக்கூடாது, இங்கே ஓரத்தில் போட்டு இப்படி வந்து மூடி வச்சிடணும். ஒரு டேப்லெட் இருக்குது அப்படின்னா 10 நாளைக்கு ஒருக்கா 2-3 டேப்லெட் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. இப்படி போட்டுட்டு மூடி வச்சுட்டு இப்படி தள்ளிடும். மக்கியும். இப்படி வச்சு இப்படி கிட்ட வைக்கக்கூடாது, இப்படி ஓரமாக தான் வைக்கணும். ஆமாம், வெந்து போயிடும் வேறு. இப்படி தள்ளி வைக்கணும், கரெக்டா? ரோஸோட செடி பாதி வெட்டிட்டு தண்ணிக்குள்ள 2-3 நாளைக்கு போட்டுறணும். அது வந்து செடி வளர்றதுக்காக. அப்புறம் 2-3 நாள் போட்டு 2 நாள் உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து இப்படி ஆடக்கூடாது, டைட்டா ஃபிட்டா இருக்கணும். இது கீழே இது செத்து போயிடும். இது இப்பதானே வளர்ந்துட்டு இருக்குது. இதுல நான் காட்டுறேன் பாரு. இப்ப நம்ம அசையாம இந்த குச்சி வைக்கிறோம், புரியுதா? தெரிஞ்சுதா? இது எல்லாம் நான் வச்ச குச்சி தான், புரியுதா? அது பாட்டு வந்துடுச்சா? அம்மா நம்ம என்ன வைக்கும் போது ஆமா இப்போ இந்த மாதிரி கலர் தான். பாத்தியா? அதான் நான் சொல்றேன், வச்சதே விரியா வந்துடும், சரியா? சூப்பரா இருக்குதா இல்லையா? சூப்பரா இருக்குதா இல்லையா? கரெக்டா? நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இது வந்து ஓல்டு இலையில வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். நியூ இலையில பண்ணக்கூடாது, புரியுதா? எப்பவுமே பழைய இலையில மட்டும் தான் பண்ணணும். வளர்ந்துட்டு இருக்கிற புது இலம் குருத்தி இலையில எந்த கையும் வைக்க கூடாது, புரியுதா? தண்ணி கம்மியான ஊத்திக்கலாம்.